அவளின் பேச்சை ரசித்து எல்லோரும் சிரிக்க, பரமானந்தன் மட்டும் கண்களில் கனவில் மிதக்க, முகம் மலர்ச்சியில் பிரகாசிக்க அமர்ந்திருப்பதைப் பார்த்து, சித்தப்பா, உங்கள் நண்பன் பரத்துக்கு என்னவோ ஆகிவிட்டது, என்னவென்று பாருங்கள் என்று தந்தையை சுட்டிக்காட்டினாள். எல்லோரும் பரமானந்தனை பார்க்க, அண்ணா, இங்கே வா, எனக்கு அப்பாவின் மகிழ்ச்சிக்கான காரணம் புரிந்து விட்டது. அதை இன்றைய கூட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக நாடகமாக நடித்து காண்பிப்போம் என்று அருணை இழுத்துச் சென்றாள். அங்கே இருந்த கயிற்று கட்டிலை இழுத்து நடுவில் போட்டுவிட்டு தமையனின் காதில் என்னவோ மெல்லிய குரலில் பேசிவிட்டு அவன் சிரிப்போடு தலையாட்டியதும், அமைதி அமைதி, இந்த கதை கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு முன் ஒரு இரவில் நடந்த காட்சி. பரமானந்தன் அபிராமி தம்பதிகளின் முதல் இரவு. பரமானந்தன் பரபரப்புடன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தலையை குனிந்தபடி உள்ளே வருகிறார் அபிராமி. இனி காட்சியாகவே பாருங்கள் என்று அறிவித்துவிட்டு கயிற்று கட்டிலின் முன்னால் பரபரப்புடன் நடைபயின்றாள் நித்திலா. பேண்ட் ஷர்ட்டுக்கு மேல் ஒரு புடவையை சுற்றி கொண்டு தலை குனிந்து உள்ளே வந்தான் அருண். நடையை நிறுத்திவிட்டு அவன் அருகில் சென்ற நித்திலா அருணின் கையை பற்றி அழைத்து வந்து கட்டிலில் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்தாள். எப்படி ஆரம்பிப்பது? நான் சொல்லப்போவதை சரியாக எடுத்துக்கொள்வாளா என்று சற்று நேரம் குழம்பிவிட்டு, எப்படியும் சொல்லதானே வேண்டும் என்பதை போல கொஞ்ச நேரம் பாவனை செய்துவிட்டு மெதுவாக அருணின் முகவாயை நிமிர்த்தி அபி என்று அழைத்தாள். முற்றாக அபிராமியாகவே மாறியவன் போல அருண் தலையை நிமிர்த்தி அவளை பார்க்காமல் என்று சொல்லிவிட்டு இன்னும் குனிந்து கொண்டான். அவன் நடிப்பில் சிரிப்பு வர வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, அபி, ராமநாதனுக்கும் எனக்கும் எத்தனை வருட கால நட்பு என்று உன்னை முதல் தடவை பார்த்து பேசும்போதே சொல்லி இருக்கிறேன். நானும் அவனும் குடும்பத்தில் ஒரே குழந்தைகளாக போனதாலோ என்னவோ இருவரும் சகோதரர்களைப் போல் கடந்த 20 ஆண்டுகளாக பழகி வருகிறோம். அவன் பிறந்த அன்றே தன் தாயை இழந்தவன். 1ஆம் வகுப்பில் இருந்து பட்டப்படிப்பு வரை ஒன்றாக படித்து ஒன்றாகவே வளர்ந்தோம். அவன் தன் வீட்டில் இருந்த நேரத்தை விட எங்கள் வீட்டில் இருந்ததுதான் அதிகம். அவன் படிப்பு முடிந்த நேரம் அவன் அப்பாவும் மாரடைப்பால் காலமாகிவிட்டார். இதுவரை அவனை நான் என் உடன்பிறப்பவனுக்கு மேலாக எண்ணி வந்திருக்கிறேன். நாம் உலகத்தை விட்டு போகும் வரை இந்த நட்பு தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எத்தனை ஆண்கள் வேண்டுமென்றாலும் நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு பெண் வந்தால் எந்த நெருங்கிய நட்பும் உடைந்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பெண்ணாக இல்லாமல் நீ என் அபியாகவும் என் நண்பனுக்கு ஒரு சகோதரியாகவும் எப்பொழுதும் இருப்பாயா அபிராமி? அவன் நட்பு இல்லாவிட்டால் என்னால் உயிர் வாழவே முடியாது. எங்கள் சந்தோஷம் நீ என்னை புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா அபி என்று மீண்டும் அவள் முகத்தை பற்றி நிமிர்த்தினான். அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை என்றதும், கொழும்பு வெள்ளவத்தையில் ஒரே வளவில் 2 வீடுகள் கட்டியிருக்கிறோம். இருவரும் சேர்ந்தே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தோம். சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். கணக்கு வழக்கெல்லாம் ஒன்றாக தான் வைத்திருக்கிறோம். எங்கள் குடும்ப பெருகினாலும் நாங்கள் எப்பொழுதும் இப்படியேதான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இருவரது ஆசை, விருப்பம் எல்லாமே. அபிராமி, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்று தன் நீண்ட பெருமூச்சை முடித்தாள் நித்திலா. அதுவரை தலையை குனிந்து கொண்டிருந்த அருண் மெதுவாக நிமிர்ந்து பார்த்து, உங்களுக்கு அவர் எப்படி தம்பியோ இனி எனக்கும் அப்படித்தான். அதே மாதிரி அவருக்கு திருமணம் வரும் பெண்ணையும் எப்பொழுதும் பாசத்துடன் பார்த்து கொள்வேன். நட்புக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கும் உங்களின் நல்ல மனதை புரிந்து கொண்டேன் அத்தான். இதற்கு மேலும் என்னை நம்பாவிட்டால் உங்கள் தலையில் அடித்து சத்தியம் பண்ணட்டுமா அத்தான் என்று கேட்டு காலையில் இருந்து அவளுக்கு கொடுக்க காத்திருந்த அடியை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் கையை உயர்த்தினான். அவனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நித்திலா அவன் உயர்த்திய கையை பிடித்து, இல்ல அபிராமி, நீ சத்தியம் எதுவும் பண்ண வேண்டாம், உன்னை நம்புகிறேன் என்று சொல்லியபடி எழுந்து நின்று அருணிடம் சைகை செய்து தலையை குனிந்து நிமிர்த்தி, நாடகம் முடிந்தது,
இதுவரை பார்த்து ரசித்த மக்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி என்று சொல்லிவிட்டு அருண் தன்னை பிடிக்கும் முன் அப்பாவிடம் ஓடினாள். நீ எங்க போய் விடுவாய்? எப்போதாவது என் கணக்கை தீர்த்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சூளுரைத்தபடி வந்தவன் 4 பெரியவர்களும் கண் கலங்க அமர்ந்திருப்பதை பார்த்து, என்ன பெரியப்பா, இந்த அதிக பிரசங்கி நீங்கள் ஆயுள் தண்டனை கைதியானதை ஞாபகப்படுத்தி விட்டாளா? இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் பெரியப்பா. எல்லோருக்கும் நடப்பது தானே உங்களுக்கும் நடந்தது. நாளை எனக்கு நடக்கப் போகிறது. ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் நடந்தது போல வருத்தப்படுகிறீர்களே என்று எல்லோரையும் இயல்புக்கு கொண்டு வர முனைந்தான். அவனை தோளோடு அணைத்தவர், உன் பெரியம்மா அன்று கொடுத்த வாக்கை இன்று வரை காப்பாற்றி வருகிறாள். அதே மாதிரி நீங்களும் எப்பொழுதும் இந்த சகோதர பாசம் குறையாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி கண்ணில் நிறைந்த நீரை துண்டால் துடைத்து கொண்டார். என்ன பெரியப்பா இது? இதை நீங்கள் சொல்ல வேண்டுமா? நாங்களும் உங்களைப் போல எப்பொழுதும் இந்த அன்பு குறையாமல் வாழ்வோம் என்றவன் தங்கைகளை பார்த்து, சொல்லுங்களேண்டி, வாய்க்குள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? என்னடா அண்ணா சொல்ல சொன்னாய் என்று வேண்டுமென்றே நித்தி ஆரம்பிக்க, பாருங்கள் பெரியப்பா, இவளை இன்னும் அப்படியேதான் சொல்கிறாள். டேய் அண்ணா, உன் நீதிபதி தான் தீர்ப்ப சொல்லவில்லையே, அப்புறம் என்னடா அண்ணா என்று வேண்டுமென்றே அழுத்தி சொன்னாள். தீர்ப்பை சொல்லுங்கள் பெரியம்மா என்று அவர் அருகில் சென்றான் அருண். அதை விடுடா, எங்கள் முதலிரவில் நடந்தது உங்கள் இருவருக்கும் எப்படியடா தெரியும்? அப்பொழுது நீங்கள் பிறக்கவே இல்லையே என்று அப்பாவியாக கண்களை விரித்த பெரியம்மாவின் கன்னம் இரண்டையும் பற்றி செல்லமாக கிள்ளி, இந்த அப்பாவிக்கு அப்படி ஒரு பெண், இது எப்படி பெரியப்பா என்று பரிதாபமாக பெரியப்பாவை பார்த்தான். உன் பெரியம்மாவின் அப்பாவித்தனம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா என்று சொல்லிவிட்டு மனைவியை பார்த்து கண் சிமிட்டினார். என்ன பெரியப்பா, நாங்கள் நாடகம் நடத்ததும் உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துவிட்டதா என்று குறும்பாக தானும் கண் சிமிட்டி சிரித்தான் அருண். டே, சின்ன குழந்தைகள் மாதிரி எப்பொழுதும் சண்டை போடுவீர்கள். இந்த விஷயங்கள் மட்டும் எப்படிடா உங்களுக்கெல்லாம் தெரிகிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்ட ராமநாதன் அருகில் வந்த நித்தி, சித்தப்பா, எத்தனை படங்களை பார்க்கிறோம், உங்களை எத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு தெரியும். அப்போ அன்று அப்பா அம்மாவிடம் எப்படி பேசியிருப்பார் என்று எங்களுக்கு தெரியாதா? அது தவிர உங்கள் வீட்டிலும் அதுதானே நடந்திருக்கும். நீங்கள் கண்ணம்மா என்று கொஞ்சினாலும் எனக்கு 18, மிதுனுக்கு 20, அண்ணாவுக்கு 23 என்று எல்லோருமே வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி குறும்பாக சிரித்தாள். இப்பொழுது என்னடி சொல்ல வருகிறாய்? உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்கிறாயா என்பது தங்கையை வம்பிழுத்தான் அருண். டே அண்ணா, நீ பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்பதுதான் எல்லோருக்கும் தெரியுமே. எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டும். இன்னும் 7-8 வருடத்துக்கு கல்யாணமே இல்லை. சித்தப்பா, அப்படி வீட்டில் ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் விதுவுக்கு செய்யுங்கள். மளிகை செலவாவது குறையும். அல்லது இவனுக்கு செய்து வையுங்கள், வீட்டில் சத்தம் குறையும் என்று சொல்லிவிட்டு அருணின் முறைப்பை பார்த்து சிரித்தாள். அவர்கள் தன் குண்டு உடம்பை கேலி செய்வதை புரிந்து கொண்டு ரோஷத்துடன், நாளையிலிருந்து உனக்காகவே பீச்சுக்கு ஓட வரப்போகிறேன். இன்னும் ஒரே மாதத்தில் என் உடம்பை குறைத்து காட்டுறேனா இல்லையா பார் என்று சூளுரைத்த மிதுனாவிடம், அப்போ உனக்கு கல்யாணம் செய்து அனுப்பாமலேயே எங்கள் மளிகை செலவை குறைத்துவிடும் என்கிறாய் என்று சின்னவளுடன் சேர்ந்து மிதுனாவை கிண்டல் செய்தான். டேய் அண்ணா, அவசரப்படாத. நாளை 5:30க்கு மிது எழுந்து எங்களுடன் ஓட வந்தால் உன் கற்பனை நிஜமாகும் என்று கண் சிமிட்டிய தங்கையிடம் பகையை மறந்து கை கொடுத்தான் அருண். சரிடா, அவளை வாரியது போதும், நேரமாகிவிட்டது, போய் படுங்கள் என்று வீட்டின் தலைவராக கூட்டத்தை முடித்து எல்லோரையும் கீழே அழைத்து வந்தார் பரமானந்தன். எல்லோரும் முன்னே செல்ல மிது அருகில் வந்து அவள் தலையை பாசத்துடன் வருடியவர்,
கண்ணா, அவர்கள் கிண்டல் பண்ணியத பெரிதா எடுத்துக்கொள்ளாதடா. தங்களின் ஒள்ளி உடம்புடன் உன்னை ஒப்பிட்டு கேலி செய்கிறார்கள். நீ அவர்கள் சொல்லும் அளவுக்கு மோசமில்லையடா என்று அவளை சமாதானப்படுத்தினார். அவரின் தோளில் சலுகையாக சாய்ந்தபடி அவர்கள் இருவரையும் பற்றி, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டுமா பெரியப்பா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று பழமொழி சொல்வார்கள். உங்களுக்கு நான் குண்டா இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை. நானும் இந்த நொறுக்கு தீனியெல்லாம் நிறுத்திவிட்டு கொஞ்சம் என் உடம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும்தான் பெரியப்பா. அதுதான் சொல்லிவிட்டேனே. நாளிலிருந்து கட்டாயம் நானும் உங்களுடன் காலையில் ஓட வருகிறேன் பெரியப்பா. இப்பொழுது போய் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லி அவரின் முதுகில் ஆதரவாக தட்டியபடி கீழே வந்தனர். ஒரு மாதம் வீட்டில் இருக்க சோம்பல் பட்டு வேறு வழியில்லாமல் மிதுவுடன் வகுப்புகளுக்கு போகத் தொடங்கிய நிதிலா அதன் பயன்களை புரிந்து கொண்டு 1½ மாதமாகியும் சுற்றுலா செல்லும் எண்ணம் இல்லாமல் மிதுவுடன் துணிகள் வாங்குவதும் அதை தங்களுக்கு பிடித்த விதமாக தைப்பதும் கேக் செய்வதும் என்று இரு பெண்களும் வீட்டை 2 படுத்திக் கொண்டிருந்தனர். அன்றும் இருவரும் வெளியே சென்று சுடிதார் தைப்பதற்கு துணிகள் வாங்கி கொண்டு வீட்டுக்குள் வந்தனர். அபிராமி மடியில் படுத்து செல்லம் கொஞ்சிக் கொண்டிருந்த அருணை கண்டதும், அண்ணா, என்னடா, உடம்பு சரியில்லையா? ஏன் இந்த நேரம் வீட்டில் இருக்கிறாய்? சித்தப்பா நிறைய வேலை இருக்கிறது என்று சொன்னாரே என்று கேட்டபடி அவன் அருகில் சென்று அவன் நெற்றியை தொட்டு பார்த்தாள் நித்திலா. அவள் கையை ஒதுக்கிவிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெளியே போக வேண்டும். தனியே போக அலுப்பாக இருக்கிறது. நீ வீட்டில் இருந்தால் கூட அழைத்துச் செல்லலாமே என்று காத்திருக்கிறேன். வருகிறாயா? போக வர ஒன்றுமில்லை, 1½ மணி நேரம்தான் ஆகும் என்றான். என்னடா அண்ணா, பெரிய இராணுவ ரகசியம் மாதிரி ஒரு இடம் என்று இழுக்கிறாய். எங்கே என்று சொல்லு, அதன் பின் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லியபடி சித்திக்கும் அம்மாவுக்கும் நடுவில் அமர்ந்து துணிகளை பிரித்து காட்டிக் கொண்டிருந்த மிதுனாவுடன் அவளும் இணைந்து கொள்வதை பார்த்து பல்லை கடித்தான். அண்ணாவின் மனநிலையை புரிந்து கொண்டு உள்ளே சென்று முகம் கழுவி உடை மாற்றிக் கொண்டு வந்த தங்கையை பார்த்ததும் புன்னகை மலர எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தான். காரை கிளப்பி அருண் போக்குவரத்தில் கலந்ததும், டே அண்ணா, இப்பொழுது ஏன் அவசரமாக என்னையும் இழுத்து கொண்டு கிளம்பினாய்? எங்கே போகிறோம்? நீ போகும் திசையை பார்த்தால் நீர்கொழும்புக்கா? சொல்லுடா அண்ணா. பதில் சொல்லாமல் சிரித்த அருணை, ஏண்டா அண்ணா லூசு மாதிரி சிரிக்கிறாய்? பதில் சொல்லேன்பா என்று அவன் தோளை பற்றி உலுக்கினாள் நித்திலா. ஏண்டி, இந்த வயதுல பரலோகம் போக ஆசையா இருக்கிறதா? கார் ஓட்டுபவனை இப்படி உழுக்கிறாயே? நீதான் லூசு என்று சொல்லிவிட்டு மேலும் சிரித்தான். அவன் பதில் சொல்லாமல் சிரிப்பதை பார்த்து, அண்ணா, யாராவது நீ சிரிக்கும்போது கன்னத்தில் விழும் குழி அழகு என்று உன்னிடம் சொன்னார்களா? அதற்காக தான் இப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் லூசு மாதிரி சிரித்து கொண்டே இருக்கிறாயா என்று கோபத்துடன் வாய்க்கேள்வி கேட்டாலும் கை அவன் கன்னக்குழியை வருடச் சென்றது. ஒரு கையால் காரை ஓட்டிக்கொண்டு மறு கையால் அவள் கையை பற்றி தடுத்தவன், அது எப்படியடி அமைதியான அடக்கமான பெரியம்மாவுக்கு நீ வந்து பிறந்தாய்? சில வேளை யோசித்து பார்த்தால் எனக்கும் சிரிப்புதான் வரும். பெரியம்மாவின் குணத்துக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்று சொல்லிவிட்டு தங்கையை திரும்பி பார்த்தான். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் சிரித்த கோபத்தை இழுத்து பிடித்து வைத்துக்கொண்டு, ஆமாமா, அவ்வளவு புத்திசாலியான சித்திக்கு நீ பிள்ளையாக பிறந்திருக்கும் போது நான் உன் அப்பாவி பெரியம்மாவுக்கு பெண்ணாக பிறப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள். பாத்துடி, கழுத்து சுளுக்கிக் கொள்ளப் போகிறது. அதற்கு அவள் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க, இப்பொழுது என்னடி உனக்கு தெரிய வேண்டும்? போகும் பாதையை வைத்து எங்கே என்று கண்டுபிடித்து விட்டாய். அப்புறம் யார் வீட்டுக்கு என்று தெரியாதா என்று தங்கையிடம் பணிந்து போனான். முகம் வெக்கத்தில் சிவக்க வெளியே பார்த்தபடி, தெரியும்தான்,
இருந்தாலும் நீ சொல்லட்டும் என்றுதான் கேட்டேன். அன்று நான் ஒட்டகச் சிவிங்கி என்றதை அவர் கேட்டு விட்டாரே. இன்று வீட்டுக்கு போனால் அவர் பதிலுக்கு ஏதாவது சொன்னால் என்று இழுத்தாள். அவள் குரல் உள்ளே போன விதத்தை பார்த்து, இவளையும் அடக்க ஒருவன் வந்து விட்டானா? போகிற போக்க பார்த்தா என் ஆசை விரைவில் நிறைவேறும் போல இருக்கிறதே. அவன் என்னடாவென்றால் எப்பொழுது பார்த்தாலும் நித்தி நித்தி என்று இவளை பற்றி பேசுகிறான். இங்கேயும் முகம் எல்லாம் சிவந்து, அப்படியென்றால் ஒன்றும் ஒன்றும் இரண்டா? இதை நம்ப ஆளிடம் சொன்னால் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாளே. இப்பொழுது எதுவும் கண்டு கொள்ளக்கூடாது. படிப்பெல்லாம் முடியட்டும், அப்புறம் பேசுவோம் என்று தன்னுள் சந்தோஷமாக எண்ணியவன் தங்கையிடம் திரும்பினான். நிரஞ்சன் ஒரு அவசர வேலையாக கண்டி போய்விட்டான். அவனுக்கு நாளை காலையில் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவசியம் தேவையாம். அதுதான் கொண்டு போகிறேன். தனியே போக அலுப்பாக இருந்ததால் உன்னையும் அழைத்தேன். நீ கிண்டல் பண்ணியதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு விஷயம்தான் ரொம்பவும் உதைக்கிறது என்று இழுத்த அண்ணனை ஆச்சரியத்துடன் பார்த்து, என்ன விஷயம் அண்ணா உதைக்கிறது என்று கேட்டாள். இல்ல, எல்லாரையும் கேலி கிண்டல் எல்லாமே பண்ணிவிட்டு பேசாமல் இருப்பாய். ஆனால் நிரஞ்சனை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தவிக்கிறாயே, அதை தான் சொன்னேன் என்று சாதாரண விஷயம் போல சொன்னான். ஐயோ, அண்ணா கவனித்து கேட்கும் அளவுக்கு வைத்து விட்டேனே. அவனுக்கு என் மனதில் உள்ள எண்ணம் புரிந்திருக்குமா? இல்லை, அண்ணா ரொம்ப நல்லவன், இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டான் என்று தனக்குள்ளே எண்ணி திருப்திப்பட்டபடி பேச்சின் திசையை மாற்றினாள். அண்ணா, நான் உன்னை கேட்க வேண்டும் என்று நினைத்து மறந்து போன விஷயம் ஒன்று கேட்கட்டுமாடா என்று கேட்டாள். அவள் பேச்சை மாற்றுவதை புரிந்து கொண்டும் புரியாத மாதிரி நடித்து கொண்டும், அது என்னடி அப்படி ஒரு விஷயம்? மறந்து போக முதலில் கேட்டுவிடு, பதில் தெரிந்தால் சொல்கிறேன் என்று சிரிப்போடு சொன்னான். ஏண்டா அண்ணா, ஒரு தடவையாவது உனக்கு சிரிக்காமல் பேச தெரியாதா என்று தானும் சிரித்தபடி கேட்டாள். இதுதானா அடி உன் கேள்வி? இதையா மறந்து மறந்து போனாய் என்று கேலியாக கேட்டான். இல்ல, அது வேறு அண்ணா. நீ ஏன் எப்பொழுதும் வீட்டுக்கு வந்தாலும் அம்மாவிடம்தான் எல்லாமே கேட்பாய், செல்லம் கொஞ்சுவாய், சித்தியை கண்டு கொள்ளுவதே இல்லை. அதைதான் கேட்க நினைத்தேன். நீ ஏண்டி பெரியம்மாவை கண்டு கொள்ளுவதில்லை? சித்தி சித்தி என்று அம்மாவை தான் கொஞ்சுவாய். அது அது என்று பதில் சொல்ல தெரியாமல் இழுத்தாள். அது அது மாதிரிதான் இது இதுவும் என்று சொல்லி தங்கையின் தலையில் செல்லமாக தட்டினான். டே அண்ணா என்று அவள் ஆரம்பிக்கும் போதே அவன் முகத்தில் புன்னகை மலர, டே லூஸ் அண்ணா, நானும் அப்போதுல இருந்தே பார்க்குறேன். நான் டேய் அண்ணா என்று ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு சிரிப்பு உனக்கு. அன்று மொட்டை மாடியில் பெரியம்மாவிடம் சினிங்கினாய், இன்று என்னடா சிரிப்பு என்று இரைச்சலுடன் கேட்டாள். அதே புன்னகை முகத்துடன், நான் சொல்வதை கேட்டு ரொம்பவும் ஏறிக்கொள்ளாதடி, கொஞ்சம் அடக்கியே வாசி. எனக்கு நீ அப்படி கூப்பிடுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ செய்யாதே என்று சொல்வதை தானே கணக்காரியமாக செய்வாய். அதுதான் அப்பப்போ சீண்டி சினுங்கி உன்னை வெறுப்பேற்றி அடிக்கடி சொல்ல வைப்பேன் என்று முடிக்கும்போதே அவள் அடிக்கப் போவதை உணர்ந்து கையை தூக்கி அவள் கையை தடுத்தான். மறு கையால் அவன் தோளில் 2 போட்டவள், இவ்வளவு நாளும் என்ன வேண்டுமென்றே ஏமாற்றினாயா? அதற்கு தண்டனை இனிமேல் உன்னை வாங்கண்ணா போங்கண்ணா என்று கூப்பிடுகிறேனா இல்லையா பார் என்று பல்லை கடித்தாள். அதற்கும் அவன் சிரிக்க, என்னடா அண்ணா இழிப்பு, இன்று காரில் ஏறியதிலிருந்து அதுதான் செய்து கொண்டிருக்கிறாய். ஏதோ சாக்கு வைத்து உன் ஆளை பார்க்க கிளம்பி விட்டாயே. அவள் வெளியில் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பாளா? அண்ணா, எல்லாம் சரி, நீ உன் காதலை அவளிடம் சொல்லிவிட்டாயா? நீ ஒன்று நினைக்க அவள் ஒன்று நினைக்க, அப்புறம் கவலைப்படாதே என்று அக்கறையுடன் சொன்னாள். அவளை சீண்டுவதற்காக வேண்டுமென்றே இருக்கும் வரைக்கும் சைட் அடிப்போம். அப்புறம் அவள் வேறு யாரையாவது திருமணம் செய்தால் நானும் வேறு ஒருத்தியை செய்துவிட்டு போகிறேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான்.
அவனை திரும்பி ஒரு தடவை பார்த்துவிட்டு ஜன்னல் புறம் திருப்பி கொண்டாள் நித்திலா. ஒரு புயலை எதிர்பார்த்தவன் அவள் அமைதி வியப்பூட்ட, என்னடி உனக்கு காது கேட்காதா? இல்ல மூளை வேலை செய்யவில்லையா? எதுவும் சொல்லாமல் அமைதி காக்கிறாய் என்று மேலும் வம்பிழுத்தான். டேய் அண்ணா, நீ வேண்டுமென்றே என்னை கோவப்படுத்த இப்படி சொல்கிறாய் என்பதை கூட புரிந்து கொள்ள தெரியாத முட்டாளா நான்? உலகத்திலேயே என் அண்ணா போல நல்லவன் ஒருவரும் இல்லை என்றுதான் எனக்கு தெரியுமே. நீயாவது அப்படி சொல்வதாவது? அவள் முடிக்கும் முன்பே அவன் என்று தும்மினான். போடா அண்ணா, உனக்கு நான் ஐஸ் எதுவும் வைக்கல. உன்னை கட்டிக்கொள்ள மீரா கொடுத்து வைத்திருக்க வேண்டும். என்ன ஒரு குறை, அப்பப்போ பைத்தியம் மாதிரி சிரிப்பாய். அதை மட்டும் தாங்கிக் கொண்டால் போச்சு என்று எவ்வளவு உயரத்துக்கு தூக்கினாலோ அங்கிருந்து பொத்தென்று கீழே போட்டாள். அதுதானே, இப்படி சொல்லிவிட்டால் அது நம்ம நித்தில் இல்லையே என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அவன் சிரிப்பை ரசித்து பார்த்தபடி, அண்ணா, உன் ஆளை ஒரு 4 நாளுக்கு பக்கத்துல இருந்து நீ பார்க்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்தால் எனக்கு என்ன கொடுப்பாய் என்று கேட்டாள். வேண்டா நித்தி, அவளும் உன்னை போல சிறு பெண் தானே. முதலில் அவள் படிப்பை முடிக்கட்டும். அதன் பின் பெரியவர்களை வைத்து பேசி கல்யாணம் செய்து கொள்ளலாமாடி. இப்போதே அவள் மனதில் ஏன் சலனத்தை ஏற்படுத்த வேண்டும்? உனக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆசை என்றால் அழைத்து வா. ஆனால் எனக்காக வேண்டாம். இப்போதே நீங்கள் மூவரும் தோழிகள் மாதிரி பழகினால் எனக்கு சந்தோஷந்தான். அவனை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு, அண்ணா, நீ உண்மையிலே ரொம்ப நல்லவன்பா என்று சொன்னாள். யாரோ என்னை இனிமேல் மரியாதையாக வாங்கண்ணா போங்கண்ணா என்று அழைக்கப் போவதாக சொன்னார்களே, அது யாருடி, உனக்கு தெரியுமா என்று கேட்டபடி காரை மீரா வீட்டுக்கு முன்னால் நிறுத்திவிட்டு இறங்கினான். அவன் தன்னை கேலி செய்வதைக் கண்டு கோபத்துடன் இறங்கி அவன் அருகில் வந்து, அது யாருடா அண்ணா, உன்னை போய் மரியாதையா அழைக்கப் போவதாக சொன்னது? எனக்கு கண்ணு கொட்டிய தூரம் வரை ஒருவரையும் தெரியவில்லையே என்று கண்ணுக்கு மேல் கையை வைத்து தூரத்தில் பார்ப்பதைப் போல பாவனை செய்தாள். அவளின் பாவனையில் சிரிப்பு வந்தாலும் வேண்டுமென்றே, நீ தாண்டி சொன்னாய் லூசு என்று சொன்னான். நான் எங்கடா சொன்னேன் லூஸ் அண்ணா என்று அவனை அடிக்க கை ஓங்கினாள். வீட்டில்தான் கை நீட்டுவாய் என்றால் வந்த இடத்திலாவது கொஞ்சம் அடக்கமா இரண்டி என்று தமையனாய் அடக்கினான். யாருக்காகவோ எல்லாம் என் இயல்பை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இந்த நித்திலா எப்பொழுதும் ஒரே நித்திலாவாகத்தான் இருப்பா, தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டா என்று நிமிர்ந்து நின்று அறிவித்தாள்.